அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய ஒரு புதிய வீடியோ. ஒன்றிய மத்திய அரசு இபிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய இபிஎஸ் 95 திட்டத்தில் உள்ள பணியாளர்களுடைய அந்த திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்து வருவதாக, அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போறோம். நாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு மிக்க நன்றி. புதிதாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்றவங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம். இபிஎஸ் 95 திட்டம் என்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் 2014ஆம் ஆண்டு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் என்று நிர்ணயித்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிந்து பிஜேபி ஆட்சி ஒன்றிய அரசு வந்திருக்கு. அவர்கள் 11 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த உயர் ஓய்வூதியம் ஒன்றும் மடல, குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் மாத்தல. தொடர்ந்து ஓய்வூதியர்கள் இபிஎஸ் 95 திட்டத்தில் இருக்கிறவங்க தொழிற்சங்க ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது தொடர்பான எண்ணற்ற வீடியோக்களை நமது சேனல் பதிவு கொண்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, இபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு இபிஎஸ் 2026 என்று ஒரு புதிய திட்டத்தை அமலாக்கம் செய்யுது. அதற்காக மந்திரி சபையில் ஒப்புதல் வாங்கிருக்கு. சரி, நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்கிறாங்க. உயர் ஓய்வூதியம், ஹையர் பென்ஷன் கொடுக்கணும் என்று சொல்றாங்க. இதற்காக அந்த திட்டத்தை மாற்றியமைத்து மோடி அரசு, ஒன்றிய அரசு கொடுக்க போகிறது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. அந்த திட்டம் கொண்டு வரப்படுவதற்கான நோக்கம் என்னன்னா, எண்ணற்ற நீதிமன்ற வழக்குகள், உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. உயர் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. குறைந்தபட்ச ஓய்வு உயர்த்த வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. இதையெல்லாம் சமாளிப்பதற்காக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரலாம் என்று ஒன்றிய பாஜக அரசு முயன்று அதற்கான சட்ட திருத்தம் தான் இப்பொழுது அதற்காக ஒரு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்ப பார்க்க, அதை தான் இந்த வீடியோல சொல்றோம். இந்த புதிய திட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் வர இருக்கக்கூடிய இந்த புதிய திட்டத்தில் உயர் ஓய்வூதியம் பெற வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்பவர்கள் எல்லாம் இப்போ பயங்கரமாக கவலை கொள்றாங்க. ஏன்னா அரசாங்கம் இபிஎஃப் கொடுத்திருக்கூடிய காலக்கெடுவிற்குள் அவங்க அப்ளை பண்ணியிருந்தும் உயர் ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டு உயர் ஓய்வூதியம் கொடுக்க முடியாத அளவிற்கு அதில் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காக மத்திய பாஜக அரசு முயல்கிறது என்ற ஒரு பயம் அவர்களை தூத்தி. அப்போ இந்த சட்டத்தை நம்ம கொடுக்கணும்னா ஓய்வூதியம் கொடுத்துருக்கலாம். நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் கொடுக்கிற மட்டும் சொல்லிருக்கலாம். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்திருக்கலாம். எதுவுமே பண்ணல. ஆனா எதுவுமே பண்ணாம அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்று இவர்கள் திட்டத்தின் பெயரை மற்றும் இபிஎஸ் திட்டம் 2026 என்று அறிவிக்கப்படும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் 11 ஆண்டுகளுக்கு முன்பாக 1000 ரூபாய், ஒருவேளை அது 1000, 2000, 1500, 2000, 3000 கூட வரலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3000 இபிஎஃப் நிறுவனமே ரெக்கமெண்டேஷன் பண்ணதே என்ன அமலாக்கல. அப்போ 3000 கிடைக்குமா, 2000 கிடைக்குமா, 1500 கிடைக்குமா தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் கூட இன்னொரு விஷயத்த என்ன பாக்குறாங்கன்னா, உயர் ஓய்வூதியம் கிடைக்காத அளவிற்கு அதில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. அதற்காக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்று சொல்றாங்க. இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய அனுமதிக்க விதியை நீக்கும் இபிஎஸ் 2026 அந்த விதியை நீக்குவதற்கான திட்டத்திற்கு சமீபத்தில் மந்திரிகள் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது என்ற விஷயம் தான் எல்லோருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் 1, 2014 ஏப்ரல் 1, 2026 பிறகு ஓய்வு பெறும் பிபிஎஃப் உறுப்பினர்களுக்கு உயர் ஓய்வூதியத்தை மறுக்க இபிஎஃப் புதிய திட்டத்தில் உள்ள விதிகளை பயன்படுத்தக்கூடுமோ என்ற கவலையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால இபிஎஸ் 95 பத்தி 11(4) பேரா 11(4) நீக்குகிறது. விருப்ப தேர்வுக்கான காலக்கெடு இப்போது மூடப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே விண்ணப்பத்திற்கு அதிக ஓய்வூதியம் மறுக்கப்படுமா என்ற கேள்வியும் பயமும் அவர்களுக்கு தொற்றிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமற்ற கவலையாக அவர்கள் கவலையடைந்து ஓய்வூதியம் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடியாது. ஆக புதிய திட்டமானது விகிதாச்சார முறையை பயன்படுத்த விகிதாச்சார ரேஷியோ பேசுறது கொடுக்கலாம் இருக்கு. ஆனா பழைய 2014 இருந்து வந்திருந்தால் அதில் கூட விகிதாச்சார முறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் உயர் ஓய்வூதியம் கிடைப்பதற்கு தடையாக அது இல்லை. ஆனா இப்போ ரேஷியோ விகிதாச்சார முறை வந்தா இதில் கண்டிப்பாக இந்த தடை இருக்கும் என்று அவர்கள் அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க.
உயர் ஊதியம் கிடைக்காது, அந்த கிளாஸை நீக்கிடுவாங்க, ரேஷியோ கொடுத்தாலும் கூட அவர்கள் அதிக உயர் ஊதியம் பெற முடியாத அளவுக்கு அதில் தடையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஓய்வூதியர்கள் நம்புறாங்க. இன்னொன்னா, ஏப்ரல் 1, 2026 பிறகு ஓய்வூதியம் விகிதாச்சாரங்கள் கணக்கிட வாய்ப்புள்ளது. கடைசி 60 மாத கால சேவையின் போது பெற்ற சராசரி சம்பளத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுவதுதான் அந்த காலகட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதிய உச்சவரம்புகளுக்கான பென்ஷன். அது இப்ப அதுவே நடக்குமா, மாறுமா என்ற சந்தேகம் வந்துருச்சு. முந்தைய திட்டத்தின் கீழும் விகிதாச்சார கொள்கை இருந்த போதிலும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்திற்காக அதிக ஊதியத்தில் பங்களிப்பவர்களுக்கு அது பொருந்தவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனா அதுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது, ஹையர் பென்ஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது என்று சொல்றாங்க. புதிய திட்டம் விகிதாச்சார முறைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கிய விதிகளை உள்ளடக்கியது. புதிய திட்டம் விகிதாச்சார முறைக்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்று. அப்படின்னா நாம சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தா நாம சட்டம் தான் நிற்கும், சட்டம் தான் அமலாகும். நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் அவ்வளவுதான், வழக்குகள் வீடாகும். ஒருவேளை இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி என்று பிரிச்சு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா கூட ஒருவேளை வாய்ப்பு, அப்பொழுதும் கூட அந்த தீர்ப்புகளை அமல்படுத்தக்கூடியவர்கள் அரசாங்கமாகத்தான் இருக்கு. அரசாங்கம் தான் அமல்படுத்தும். அரசாங்கம் அமல்படுத்துமா தெரியாது. இதனால முந்தைய திட்டத்தில் பற்றி 11.3 ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பதற்கான உச்சவரம்பு தற்போது 15,000, சீலிங் 5,000 இருக்கு. புதிய திட்டம் EPS கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 1000 தக்க வைத்துக் கொண்டுள்ளது. எந்த நேரத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய அரசு ஓய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் கூட அவர்கள் உயர்த்துவதற்கான முகாந்திரம் இல்லை, தெரியல, சொல்லல என்று சொல்றாங்க. சோ இந்த புதிய திட்டம் EPS திட்டம் 2026 என்பது பெயர் அளவில் ஆண்டு பெயரை சொல்லி மாற்றம் செய்திருக்கிறதே தவிர அதில் உள்ள என்ன இருக்கு, குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயருமா, ஹையர் பென்ஷன் அந்த சீலிங் தளர்த்தப்படுமா, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், மாநிலத்தில் பல்வேறு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் அமலாக்கம் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் தெரியாது. ஊடகமாக இருக்கிறது, சஸ்பென்ஸாக இருக்கிறது. அண்ணா அந்த உயர் ஊதியத்தை, குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறுவார்களா பெற மாட்டார்கள் என்ற சந்தேக நிலையிலேயே இருக்கிறது. அந்த EPFO நிறுவனமும் அதை கிளாரிஃபை பண்ணல, மத்திய அமைச்சரையும் அதை கிளாரிஃபை பண்ணல. ஆனால் புதிய திட்டம் பெயர் மாற்றம் செய்வதற்காக EPS திட்டம் 2026 என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை புதுசாக நமக்கு இதான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பிறகு என்னென்ன வரப்போகிறது என்பதை மீண்டும் பார்ப்போம். மிகப்பெரிய ஆபத்துகள் இருப்பதாக ஓய்வூதியர்கள் கணிக்கிறார்கள். ஆபத்துகள் இருக்குமா, நல்லது நடக்குமா, குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயருமா உயராதா என்பதெல்லாம் நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஓய்வூதியர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வதற்கும் உயர் பென்ஷன் பெறுவதற்குமான கனவுகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நோய் நொடியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கனவு பலிக்குமா பலிக்காதா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். புதிய அப்டேட் வருகின்ற பொழுது மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.